விழுப்புரம் மாவட்டத்தில் வெறும் 60,000 பேருக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை வழங்குவதிலும் விழுப்புரத்திற்கு திமுக அரசு அநீதி இழைத்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் 60,000 மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவதாக அமைச்சர் உதயநிதி கூறியிருந்தார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் வெறும் 60,000 பேருக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்குவது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதாக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அமைச்சர் உதயநிதி தெரிவித்த கருத்திற்கு என்ன கூறியிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக திருவாமூர் பகுதியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பகுதி, அதாவது ஒட்டுமொத்தமாக விழுப்புரத்திற்கு மட்டும் 60,000 பேருக்கு 1000 ரூபாய் மகளிர் நிதி உதவி திட்டம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்துவது சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை தான். அத்துறையின் அமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதில் அவர் சொல்லும் புள்ளி விவரம் மிக சரியாகத்தான் இருக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தில் மிக குறைந்த அளவிலானவர்களுக்கு உரிமை தொகை கொடுத்துவிட்டு அதை சாதனை போன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுவது அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 1,16,00,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை பெறுகின்றனர் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் சராசரியாக 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும். ஆனால் விழுப்புரத்தில் மட்டும் 60,000 பேர் மட்டுமே மகளிர் உதவித்தொகை பெறுகிறார்கள் என்பது வேடிக்கையாக இருக்கிறது. இது விழுப்புரம் மாவட்டத்தில் வாழும் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம், அநீதி. இதற்கு காரணமானவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா? மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்ட சரியான தருணம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் விழுப்புரத்திற்கு திமுக அரசு அநீதி இழைத்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.